ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷெஃபிக்கு. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ஹியர் வித் ஹைஃபீல்டு டீ எஸ்டேட். ஆரஞ்சுல டீயா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கேட்கலாம். ஆரஞ்சு நம்ம சாப்பிடும் போதுலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட்டு. ஆரஞ்சுல டீயா? ஏன்னா நிறைய பேர் சொல்றது டீ சாப்பிட்றது தான், அதோட அவ்வளோதான். அதில் உள்ள வேரியேஷன்ஸ்லாம் என்ன, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னங்கிறது தான் ஆரஞ்சு டீ பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ ஆரஞ்சு டீ ஜஸ்ட் லைக் ஒரு தின் டீ, ஒரு பிளாக் டீ மாதிரி தான் போடணும். இட்ஸ் பேசிக்கலி வாட்டரில் தான் போடுவோம் ஆரஞ்சு டீ. இதை நம்ம மில்க்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ தண்ணி ஆல்மோஸ்ட் கோச்சிடுச்சு. எஸ், ஆரஞ்சு டீ. இந்த ஆரஞ்சு டீ ஆரஞ்சு பீல்ஸ்லாம் ஸ்கின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் இது நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எஸ், இன்ஸ்டா ஆஃப் ஒயிட் சுகர் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டீ இலையில கசப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் நான் எப்போதுமே பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சமாக டீ தூள் போடுவேன். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டீ சாப்பிட்டா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே கரைஞ்சி ரெடியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு இது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷர், ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்கலாம் orange tea is a very big substitute instead of having a milk tea or milk coffee. So that's about orange tea. So இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, அந்த 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 டீ இலையோட அந்த ஃப்ளேவர் அரோமா பயங்கரமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி லைட் அண்ட் சட்டில். ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்லாம் இல்லை. ஆரஞ்சு டீ ரொம்ப சுவையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான எபிசோடில் திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from Dr. Sheffique.